இன்னைக்கு உடல் மனதை சமநிலை செய்தல்ங்கிற புக்கை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த புக்கை ஓஷோங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடலை கவனி. நம்ம உடலை நல்லா கவனிக்கணும். நம்ம எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் நம்ம உடலை நம்ம நல்லா கவனித்தா தான் நம்ம அடுத்த வேலைகள் நல்லா செய்ய முடியும். ஸோ நம்ம உடலை நல்லா கவனிக்கணும். கோவம் நம்ம கம்மி பண்ணணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கணும். மூச்சு இழுத்து விட்டோம்னா அந்த கோவம் வேறு அந்த எண்ணெய் வேறு இதில் மாறிடும். அந்த கோவம் வராது. எண்ணெய் மாறும்போது அந்த கோவம் நம்ம விட்டு போயிடும். ஸோ நல்லா மூச்சு இழுத்து நம்ம அந்த விஷயம் நம்ம பண்ணணும். அப்புறம் நம்ம ரிதம் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்கும், நாளைக்கு நிறைய வேலை இருக்கும். நாளைக்கு ஒரு வேலையை எப்படி செய்கிறதுலான்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் நாளைக்கு அந்த வேலை கடுமையான வேலையும் நம்ம செய்யலாம். ஸோ அந்த ரிதம்மை நம்ம பாடி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அது ஒன்று. கோவம் நம்ம வெளிக்காட்டுறது நல்லது. ஏன்னா நம்ம கோவம் அதிகமாக பட்டோம்னா நல்லது தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கோபம் படும்போது இங்கே உள்ள தசைப்பிடிப்புலாம் வராது. கோபம் அடக்கி வச்சா தான் இங்கே நம்ம ரொம்ப கோபமாக ஆகிட்டோம்னா இங்கெல்லாம் இந்த சைட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டும் போது நம்மளுக்கு சிரிப்பு வந்தாலும் சிரிப்பு வராது. ஸோ நம்ம மனசுக்குள்ளே சிரிப்போம், வெளியே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கோபம் வந்தாலும் கோபத்தை காட்டுறது நல்லது. ஸோ நல்லா சிரிக்கும் போது நல்லா சிரிக்கணும், கோவம் வரும்போது நல்லா கோவப்பட்டுறணும். ஸோ தப்பு இல்லை. நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கணும். உணர்வுபூர்வமாக சாப்பிடணும், உணர்வுபூர்வமாக எல்லாரையும் நேசிக்கணும். அதுதான் நல்லது. உணர்வுபூர்வமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உணர்வுபூர்வமாக சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடு சுவை தெரியும். அதிகமாக சாப்பிட மாட்டோம். நம்ம அந்த உணர்வே இல்லாமல் சாப்பிட்டோம்னா நம்ம அதிகமாக சாப்பிடுவோம், நமக்கு எடை போடும், நிறைய ப்ராப்ளம் உண்டாக்கும். உணர்வுபூர்வமாக சாப்பிட்டா நம்ம லைட்டாக சாப்பிடுவோம், நம்மளுக்கு அந்த சாப்பாடு கம்மியாகும். நமக்கு இந்த உணர்வுபூர்வம் கண்டிப்பாக வேணும். அப்புறம் விரதம் நம்ம எல்லாரும் விரதம் இருப்பாங்க. அது பர்டிகுலராக யார் இருக்க வேண்டாம்னா, கம்மியாக சாப்பிட்டு அளவாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் விரதம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உடம்பு ஏற்கனவே ஒரு மினிமம் பேலன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க விரதம் இருக்கிறது நல்லது இல்லை. யாருக்கு விரதம் இருந்தால் நல்லதுன்னா, இப்போ குண்டாக இருப்பாங்க, அவங்க உள்ளே ஸ்டொமக்கில் ஏகப்பட்ட கிருமிகள் ஏகப்பட்ட இது இருக்கும், நோய் இருக்கும், தெரியாத கண்ணுக்குலாம் இருக்கும். ஸோ அவங்க இருக்கலாம். ஏன்னா அவங்க உள்ளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் போகிறதுக்காக, உள்ளோட தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லாம் போகிறதுக்காக அவங்க விரதம் இருக்கலாம். அது தப்பு இல்லை. அன்பு காட்டுதல். எல்லார்ட்டையும் நம்ம அன்பாக காட்டணும். அதுதான் மனித இயல்பு. எல்லார்ட்டையும் நம்ம அன்பு செலுத்தணும். அன்பு தான் எல்லாமே. நம்ம அன்பு காட்டினா நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம அன்பு காட்டுறது தப்பு இல்லை. அப்புறம் இப்போ அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது அசைவ உணவை சாப்பிடுது. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம அசைவ உணவு சாப்பிட்ற ஆட்களுக்கு நம்ம கிடையாது. நம்ம சைவ உணவுகள் சாப்பிட்றது தான் நம்ம இனம் ஏற்படுத்தியிருக்கு. நம்மலாம் குரங்குலேருந்து வந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்குலாம் இண்டஸ்ட்ரின் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரின் பெருசாக இருக்கும்போது நம்ம தாவரவியல் உணவு சாப்பிட்டா தான் அந்த இண்டஸ்ட்ரினுக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப நேரமாக அந்த ஃபுட்டு இருக்குது நம்ம வயிற்றுக்குள்ளே. அந்த மாதிரி தாவரவியல் உணவு சாப்பிட்டா தான் நல்லது. சரி, நான்வெஜ்லாம் சீக்கிரமாக செமிச்சிடும். ஸோ அதெல்லாம் அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரின் சின்னதாக இருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்றது தப்பு இல்லை. பட் நம்ம இண்டஸ்ட்ரின் பெருசு. ஸோ நம்ம தாவரவியல் உணவு சாப்பிட்டா தான் நல்லது. நம்ம டான்ஸ் ரொம்ப நல்லது. டான்ஸ் கேட்குறது, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சிலாம் நம்மளை மனசு ரொம்ப அமைதிப்படுத்தும். அந்த விஷயங்கள் பண்ணிவிட்டு நம்ம வேறு நிறைய விஷயங்கள் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா
நமக்கு வந்து பூஸ்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இன்னும் ஊக்கம் கொடுக்கும். அடுத்த விஷயங்கள் நம்ம கஷ்டமான செயல்கள் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டான்ஸு, சிங்கிங் எல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணுறது நல்லது. நன்றி உணர்வுடன் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் நன்றி உணர்வாக இருக்கணும். நம்ம கிடைச்சிருக்கு இந்த சாப்பாடுக்கு நன்றி, எதுனாலும் தண்ணிக்கு, எதுனாலும் நம்ம நன்றி உணர்வாக இருந்தால் தான் அது வந்து நல்லது, நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு வந்து எவ்வளவோ வேதனை வந்து சந்திச்சு கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம வந்து நன்றி உணர்வு இருந்தோன்னா அது கொஞ்சம் சின்ன மருந்து மாதிரி. கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கும், கொஞ்சம் நல்லா உடம்பு நல்லா அடுத்த நாள் கொஞ்சம் நல்லா கொண்டு வரும். ஸோ நம்ம வந்து நன்றி உணர்வாக இருக்கணும். உண்ணும் அளவு. அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இப்போ மூட்டை துப்புறவங்கன்னா அவங்களுக்கு ஒரு உணவு சாப்பாடு. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு அறிவு, அந்த நட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விதைகள் சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, காய்கறிகள் நிறைய சாப்பிட்றது, அது வந்து அறிவுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது நம்ம அறிவுக்குரிய உணவு மட்டும்தான் சாப்பிட்ணும். இந்த புக்கில் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் புக்கு வாங்கி படிங்க. நிறைய அறிவை வந்து கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.